அனைவருக்கும் வணக்கம். 1000 காலத்து பயிர். இது பெரிய மேதாவி மாதிரி இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ண ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சோன்னையுமே இந்த வார்த்தை இவங்களுக்குள்ள தானாக வந்துடும். எல்லா பண்ணாடைகளுக்கு இது அப்படியே ஒரு வேத வாக்கு மாதிரி சொல்லிட்டு திரிவானுங்க. ஆனால் உண்மையிலுமே அர்த்தம் என்னன்ட்டு எவனுக்குமே தெரியாது. எவனோ சொன்னால் நம்மளும் சொல்லணும் அப்படின்ட்டு 1000 காலத்து பயிர், கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க அப்படின்ட்டு மிரட்டுறது. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரனை மிரட்டுவான், பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரனை மிரட்டுவான். மொத்தத்தில் 2 பேருமே அறிவு கெட்டவனுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் முதல் தலைமுறை படிப்பாளிக மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஜாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதியில் ஏதாவது ஒரு 2-3 குடும்பத்தில் பூரம் படித்தவனுங்களாக இருப்பானுங்க. இது என்னமோ இது தலைக்கணம் பிடிச்சி ஆடுவானுங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்ன தெரியுமா, தங்களுடைய ஜாதியை கேவலமாக நினச்சிக்கிட்டு வேறு ஜாதியில் பொண்ணையோ பையனையோ தேடி இந்த மெட்ரிமோனியலெல்லாம் விளம்பரம் போட்டுக்கிட்டு திரிவானுங்க. இவனுக்கெல்லாம் அடிப்படை அறிவு படித்தேன்னு தான் பேர். அரசு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குது, இவன் பிஏ படிச்சிருக்கிறான், எம்பில் முடிச்சிருக்கிறான்ட்டு. அது காயம். அந்தளவுக்கு அந்த காயத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு இவனுக்கு அறிவு இருக்குமா அப்படின்னா, அது அந்த காயத்தில் இருக்கிற ஒரு இதுலேருந்து 10% கூட இவனுக்கு அந்த படிப்பறிவு இருக்காது. சும்மா கும்பலோடு கோவிந்தா போட்டுட்டு எந்த ஒரு படிப்பும் படிக்காமல் உண்மையான அறிவோடு அதை புரிஞ்சிக்காமல் படிக்கிறதுனால இவனுக்கெல்லாம் படிப்பாளின்னு தன்னை நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஜாதியே கீழே மதித்து மற்ற ஜாதியில் இப்போ இந்த மாதிரி குடும்பமே போனவன் வந்தவன் எல்லாம் படித்தவனாக இருக்கணும். அதாவது 7 சுற்றி ஒரு சொந்தக்காரன் இருப்பான், அவனும் கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கோன்னு எதிர்பார்த்தா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி இருந்ததுன்னா அவன் ஜாதியிலேயே அவனவன் பொண்ணை பார்த்துக்குவான்ல, அடுத்தவன் ஜாதிக்கு எதுக்கு போகிறான்? எல்லா ஜாதிக்காரங்களும் இதே மாதிரி தான். தன்னுடைய ஒரு குடும்பம் படிச்சிருச்சுன்னா என்னமோ பெரிய மேதாவி மாதிரி நினச்சிக்கிட்டு படிப்புக்கு தகுந்த மாதிரி இடம் தேடுறன்னு போட்டு கேனத்தனமாக சுற்றிட்டு திரிவானுங்க. இது பிரச்சனைகளை உண்டு பண்ணி படிப்பறிவினால் இவனுக்கு பண்போடு நடந்துக்குவானுங்களா அப்படின்னா ஒருபோதும் நடக்க முடியாது. மனிதனுடைய இயற்கை குணம்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்பப்போ வெளியே காமிச்சிட்டு தான் இருக்கும். 1000 காலத்து பயிர் அப்படின்னா சரிவர எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சாதி அப்படியே தொடர்ந்து வழி வழியாக 1000 காலத்துக்கு அது அந்த குல வளர்ச்சி அடைஞ்சு அந்த ஜாதி வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. மேற்கொண்டு அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான் இந்த வார்த்தையை தவிர கலப்பினங்களை உருவாக்கி இது 1000 காலத்து பயிர்னால் அது முட்டாள்தனமான கருத்துங்கிறது முதல்ல தெளிவு. அடுத்த ஜாதியில் நீ மாப்பிள்ளையோ பொண்ணோ தேடுறீங்கன்னா அது 1000 காலத்து பயிர் இல்லை, இப்போ வச்சுருக்கிற 3 மாதத்தில் போடுற சம்பா பயிர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முட்டாள்தனமெல்லாம் போய் இந்த வார்த்தைகளை இடத்துக்கு தகுந்த மாதிரி உபயோகிக்கணும், அர்த்தம் இல்லாமல் உபயோகிக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த பொதுவாக மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் 1000 காலத்து பயிர்னால் தன்னுடைய ஜாதியை குலக்கலப்பு இல்லாமல் இனக்கலப்பு இல்லாமல் தொடர்ந்து எடுத்து செல்வது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அது சொல்லி வச்சாங்களே தவிர இப்போ நடக்கிற கலப்பு திருமணங்கள் எவன் எந்த ஜாதின்னே தெரியாத அளவுக்கு கலப்புகளாகி போய் இருக்கிற சூழ்நிலையில் இந்த 1000 காலத்து பயிருங்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான அறிவற்ற ஒரு வார்த்தை அப்படிங்கிறத, அது அர்த்தமற்ற ஒரு வார்த்தைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு கிறுக்கு பையன் குடும்பமே படிச்சிருக்குது, பரம்பரையே படிச்சிருக்குதுன்ட்டு படித்த குடும்பமாக வேணும், எல்லாரும் படிச்சிருக்கோன்ட்டு தேடிட்டு ஒருத்தன் திரிஞ்சான். அவன் என்னங்கிறான்னா 1000 காலத்து பயிருங்கிறான். இவன் மெட்ரிமோனியில் போட்டு அடுத்த ஜாதியில் பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டுருக்கிறான். தன்னுடைய குழந்தைகளுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடும் பொழுது அடுத்த ஜாதி சொந்த பந்தங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறான். அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறவன் அடுத்த ஜாதியில் இந்த 1000 காலத்து பயிரை வளர்க்குறவன் அடுத்த ஜாதியில் போய் இன்னொரு ஜாதியில் பொண்ணு எடுத்தால் இவனுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்குவாங்களாம். தன்னுடைய ஜாதி சொந்தங்கள் எல்லாம் வேணும், அடுத்த ஜாதியில் போய் இதை சொல்லிகிட்ருக்கிறான். ஒரு மாப்பிள்ளை தேடுற இடத்துல போய் அவன் சொல்கிறான், இப்படி அண்ணன் தம்பி எல்லாம் முக்கியம், 1000 காலத்து பயிர் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த 1000 காலம் சொந்த பந்தம் எல்லாம் அடுத்த ஜாதியில் பொண்ணு தேடுறையான்னு போட்டு மூஞ்சியில் இடிக்க மாட்டாங்களா முகரையில்? அப்போ இடிக்கும்போது என்ன பதில் சொல்லுவான் அவன்? சுத்த பேத்தலான பைத்தியகாரத்தனமான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேடி அலைஞ்சிட்டு திரியிறானுங்க அப்படிங்கிறது நம்ம இப்போது தெளிவாக சமுதாயத்தில் தெரிஞ்சுக்க முடியுது. கலப்பு திருமணம் பண்ணுறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லைங்கிறது திருமணத்துக்கு பின்னாடி தான் தெரியுது எல்லாத்துக்குமே.
அவனவன் ஒவ்வொருத்தனுடைய ஒருத்தன் வந்து மாமிசம் திம்பான், இன்னொருத்தன் திங்க மாட்டான். இது எப்படி சேரும்ங்கிறது ஒரு அடிப்படை அறிவு சிந்திக்காம கல்யாணத்த பண்ணி வச்சிடுறானுங்க. அது என்னன்னா 5 நாள்ல 50 நாள்ல பிச்சுக்கிட்டு போயிருது. இத கேட்டோம்னா 1000 காலத்து பயிருங்கிறானுங்க. எல்லாம் சொந்தக்காரனுங்கனால தான் இந்த திருமணங்களே முறிவு ஏற்படுது அப்படிங்கிறது பல பேர் நம்ம கிட்ட அனுபவங்கள பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம 2026ல இருக்கிறோம். இந்த நதிக்கரை நாகரிகத்தை எல்லாம் தூக்கி உடப்புல குப்பையில போட்டுட்டு வாழ்க்கையில என்ன நடக்குது, நிதர்சனமான வாழ்க்கை என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்து ஒரு பெண்ணையும் இணைச்சு வச்சு அவங்க சுதந்திரமா வாழ விடணும். குருவிகள் கூட தனியா குடித்தனம் வச்சு அதனுடைய வாழ்க்கைய அதே பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டு போகுது. மனுஷன் 6 அறிவு படிச்சவன் இந்த மகனுடைய அல்லது மகளுடைய வாழ்க்கையில தலையிட்டு அவங்க வாழ்க்கைய நாசம் பண்றத தவிர வேற எதையும் மனித குலத்துல செஞ்ச மாரி இதுவரைக்கும் இல்ல. அதனால அந்த காலத்துல ஒரு 100 பேர் நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு இனக்குழுக்களா இருந்துக்கிட்டு பன்னாடை வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம அறிவு வளர்ச்சி பெற்றுவிட்டோம். இப்ப வந்து அதே வாழ்க்கை வந்து நான் 1000 காலத்து பயிரு, சொந்த பந்தம், குடும்பம் இப்படின்ட்டு குதர்க்கமான ஒரு முட்டாள்தனமான கதைகள பேசிட்டு, அந்த இளம் குழந்தைகள வந்து வாழ்க்கைய நாசம் பண்றத நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு. அதத்தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன். அதனால இந்த 1000 காலத்து பயிர்ன்னு எவனாவது சொன்னான்னா, அவனுக்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே விடாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். ஊர்ல இருக்கிற சொந்தக்காரனுங்களுக்காகவெல்லாம் ஒரு பையன் வந்து தன்னுடைய வாழ்க்கைய வாழணும். அதாவது அடுத்தவனுக்காக வாழணுன்ட்டு தான் இதுக்கு அர்த்தம். இந்த கல்ச்சர காப்பாத்துறேன்னு போட்டு சில கிறுக்கு பயலுக இதனுடைய உண்மைத்தன்மைய அறியாம, முரட்டுத்தனமா, முட்டாள்தனமா இன்னும் அது பழமைய என்னமோ இவனுக்கு தான் பாதுகாவலன் மாரி நெனச்சுக்கிட்டு பழமைய பாதுகாக்கிறேன்னு போட்டு. ஒருவனுக்கு ஒருத்தி. அத பாதுகாக்க முடியல எவனாலயும். இவனுங்க பேசுறானுங்க கல்ச்சர பத்தி. எல்லாம் தலையெழுத்து நம்ம கேட்டுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனும் சிந்திக்கணும். அதனால ஒருவனுக்கு ஒருத்தி அது இருந்தாலே போதும். அதுதான் மரப காப்பாத்துறது. அத காப்பாத்தி வாழ வழிவகை செய்வது தான் வந்து பெற்றோர்களுடைய கடமை. அதை எவனும் செய்றதில்ல. இவ போனா இன்னொருத்தி இருக்கிறாடா அப்படின்னு சொல்லி ஆணுக்கு வந்து பையனுக்கு அந்த தைரியத்த கொடுத்து பெண்ண தொரத்தி விட்டுருவானுங்க. அதே மாரி பெண் வீட்ல பார்த்தீங்கன்னா, இவன் இல்லைன்னு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு திருமணமான பின்பு இந்த மாரி 2 ஆண் குடும்பமும், பெண் குடும்பமும் சேர்ந்து அவர்கள் வாழ்க்கைய சீரழிக்கிறது. இத இப்படி சீரழிக்காம அவங்கள வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ வச்சாலே அது மரப காப்பாத்துன மாரி மிகப்பெரிய புண்ணியம் உருவாகும். அதை எவனுமே செய்றதில்ல. 10 பைசாக்கு ஆகாத 4 சுத்து கழிச்சிருக்கிற ஒரு சொந்தக்காரனுக்காக பையன் வாழணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவன் என்ன ஒரு அறிவுள்ளவனா அப்படின்னு பார்த்தா, அடிப்படையில முட்டாள் அப்படிங்கிறத தவிர வேற என்ன? இப்படி நெறைய கேரக்டர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல உலாவிட்டு இருக்குது. இந்த மாரிலாம் நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒப்பீட்டோட இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். அதனால பையனையும் பொண்ணையும் தனித்து விட்டு வாழ வைக்கணும். அதுதான் நம்ம கடமை. இப்போ பையனுக்கு வந்து 1008 சொந்தங்கள் இருக்கு. அதேபோல பொண்ணுக்கு வந்து 1008 சொந்தங்கள் இருக்கு. பொண்ணு வீட்ல 4 சுத்தி தள்ளி எவனாவது ஒருத்தன் மண்டைய போட்டுருவான். செத்து போயிருவான். உடனே இவன் வந்து ஒரு நிறுவனத்தில பணிபுரியிற மாப்பிள்ளையானது லீவ போட்டுட்டு அந்த எளவுக்கு போய் அட்டெண்ட் பண்ணி, இல்லைன்னா சொந்தங்கள தேட முடியாதுல்ல பைத்தியக்கார பயலுக. அப்படின்னு போட்டு அந்த பொண்ணு வீட்டினுடைய சொந்தத்துக்கு இறந்து போச்சுன்னா, அந்த எளவுக்கு போறேன்னு போட்டு அங்க லீவ போட்டுட்டு போகணும். இப்படி வாரத்தில ஒருத்தன் செத்துக்கிட்டே இருப்பான். வாரத்தில ஒரு நாள் லீவ் போட்டிருக்க முடியுமா? இந்த அடிப்படையெல்லாம் அறிவு வேணும் நமக்கு. பெத்தவங்களுக்கு வேணும். திருமணம் பண்ணும்போது சொந்தங்கள தேடுறோன்னா, சொந்தங்கள் இருந்தா தான் கல்யாணம் பண்றேன்னு ஒரு பைத்தியக்காரன் பொண்ணு வீட்டுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். அதேபோல இன்னொரு பைத்தியக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். இந்த மாரி கிறுக்கு பயலுகளுக்கெல்லாம் இதுதான் சொல்ற மெசேஜ் தான் இது. எப்பவுமே வந்து சுதந்திரமா இருக்கணும். வாரத்தில ஒருத்தன் செத்துட்டே இருப்பான். அதுக்கெல்லாம் அந்த எளவுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தா அவன் வேலை என்ன ஆகும்? கூவிரும். அப்புறம் மகனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும். அதனால சொந்தங்களை எல்லாம் வந்து நாடுற ஒரு குடும்பத்தில பொண்ண குடுக்காதீங்க. அதேபோல பையனையும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஒரு பொண்ணு வீட்ல சொந்தத்த தேடுறாங்கன்னா, அதையெல்லாம் கழிச்சு கட்டிருங்க. அந்த மாரி இடங்கள்ல எல்லாம் திருமணம் பண்ணாதீங்க பெண் வீட்ல. அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.